Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் 3 வகையான லட்டு ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இந்த லட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு ரெசிபீஸ் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைமும் ஆகாது. ரொம்ப குறைவான டயத்துல நம்ம இந்த லட்டுலாம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோகனட் லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் நம்ம கோகனட் பவுடரு சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா desiccated கோகனட் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நார்மல் தேங்காயில் கூட செய்யலாம். நார்மல் தேங்காயில் செய்யும்போது நல்லா துருவிட்டு தேங்காய் பூ மிக்சியில் ஒரு பல்ஸுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்தால் தான் கொஞ்சம் நைஸாக இருக்கும். நம்ம திருவும் போது கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சமாக அடித்து எடுத்துட்டு மிக்சியில் அப்புறம் நம்ம நெய்யில் போட்டு நல்லா அதோட ஈரப்பதம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். desiccated கோகனட் சேர்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் நெய்யில் வதக்குனா போகிறோம். ரொம்ப வதக்கும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த தேங்காய் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சு செய்யணும். கோகனட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாலில் நம்ம கோகனட் எல்லாம் நல்லா வதக்கி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணனால நான் பாத்திரம் சூடானதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பாத்திரம் ரொம்ப சூடாகாமல் சிம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் desiccated கோகனட்னா வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நமக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு கோகனட் பவுடருக்கு நான் 3/4 கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ உருக ஆரம்பிக்கும். இது எல்லாமே சுகர் உருகி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு சுகர்லாம் நல்லா உருகி தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஒரு கை பொறுக்கிற சூட்டு வர வரைக்கும் இதை நம்ம ஆற வச்சா போதும். உங்களுக்கு கோகனட் லட்டு பார்க்க கலர்ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் ஃபுட் கலர் ரெட் கலர் green கலர் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காயெல்லாம் இப்போ நம்ம ஆறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இப்போது ரொம்பவும் ஆற வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் எடுத்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப ஹார்டாக உருட்டக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி சாஃப்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கோகனட் லட்டு நம்ம உருட்டியாச்சு. அப்புறம் கடைசியாக கோகனட் தூளில் நம்ம இந்த லட்டு லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோகனட் லட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான பாசிப்பயிறு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன்னா பாத்திரம் சூடானதும் இப்போ நான் 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்தெடுக்கணும். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பாசிப்பருப்போட ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை
இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து நமக்கு நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நான் இப்போ 1 கப்பு அச்சு வெல்லம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதில் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை இப்போ வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக நம்ம வந்து நல்லா பாசிப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகு அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெள்ளைப்பாக்கெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு உருண்டைகளை நம்ம பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்க உருண்டை வரணும், உதுத்து விட்டிங்கன்னா உதிரணும். அந்த பதத்தில் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய்யில் கூட இதை வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாசிப்பருப்பு லட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது ரவா லட்டு. டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக திராட்சை சேர்த்து இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நான் இப்போ வந்து 2 கப்பு ரவா சேர்த்துக்கிறேன். இப்போது ரவாவை ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ரவாவை வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சுகர் வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரவா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை லைட்டாக கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அடிச்சிட வேணாம். அடுத்ததாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் காய்ச்சி ஆற வச்சின பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம், அதுவுமே இதில் வந்து இப்போ இலகும் பாலில் சேரும்போது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மில்கை பார்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் மாவெல்லாம் நம்ம வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைக்கெல்லாம் நம்ம வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருட்டியாச்சு. ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரவா லட்டு நம்ம இப்போது ரெடி பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.